அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. நேற்று நான் கூறியது போலவே தமிழறிஞர் பன்மொழி வித்தகர் தேவநேய பாவாணர் பிறந்த தினம் என்று மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் தமிழறிஞர் சொல் ஆராய்ச்சி வல்லுநர் பன்மொழி வித்தகர் தேவநேய பாவாணர் பிறந்த தினம் என்று திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பிறந்தவர். 1902 ஆண்டு. இயற்பெயர் தேவநேசன். 5 வயதில் பெற்றோரை இழந்தார். தமக்கையால் வளர்க்கப்பட்டார். சோழபுரத்தில் கிறிஸ்துவ மிஷனரி பள்ளியில் தொடக்க கல்வி பயின்றார். ஆம்பூரில் நடுநிலைப் பள்ளியிலும் CMS உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் 17 வயதிலேயே ஆசிரியராக பணியாற்றியவர். 1919 ஆசிரியர் பயிற்சி பெற்றார். 1924 மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் இவர் மட்டுமே. சென்னை, மன்னார்குடி, திருச்சி, புத்தூர், மண்ணடி ஆகிய இடங்களில் 1925 முதல் 1944 வரை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். 1925 சிறுவர் பாடல் திரட்டு என்ற இவரது முதல் நூல் வெளிவந்தது. தொல்காப்பிய சூத்திர குறிப்புரை, உரிச்சொல் விளக்கம், செந்தமிழ் வரம்பீட்டின் சிறப்பு, தென்மொழி என ஏராளமான கட்டுரை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய நூல்களில் இசைக்கலம்பகம், இயற்றமிழ் இலக்கணம் குறிப்பிடத்தக்கவை. பல தமிழ் அறிஞர்களை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்திலும் பல புத்தகங்கள், நூல்களை, கட்டுரைகளை எழுதியவர். 40க்கும் மேற்பட்ட நூல்கள், 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தமிழின் சிறப்பு குறித்து பல்வேறு இடங்களில் உரையாற்றியிருக்கிறார். ஆங்கிலத்திலும் சிறந்த நடையுடன் பேசக்கூடியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சி துறையின் ரீடராக 1956 முதல் 1961 வரை பணியாற்றினார். வேலையை இழந்து கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட மொழி ஆராய்ச்சியை இவர் நிறுத்தியதே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய இந்திய மொழிகள், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் ஆகிய வெளிநாட்டு மொழிகள் உட்பட 17 மொழிகளின் இலக்கணங்களை கற்றவர். 17 லாங்குவேஜோட கிராமரை படிச்சிருக்கிறார். தமிழ் சொல் பிறப்பியல் அகரமுதலின டிக்ஷனரி, எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியின் தந்தை என்று போற்றப்படுகிறார். 1974 தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பரப்பியல் பேரகர முதலி தமிழ் எட்டிமாலஜிக்கல் ப்ராஜெக்ட் திட்டத்தோட இயக்குனராக பொறுப்பேற்று முத்திரை பதித்தவர். உலகத்தின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் மனிதன் தமிழன் என்று கூறியவர். தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய், ஆரிய மொழிகளுக்கு மூலம் என்று வாதிட்டவர். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதத்தில் பல தமிழ் சொற்கள் இருப்பதை நிரூபித்து காட்டியவர். 40க்கும் மேற்பட்ட மொழிகளின் சொல் இயல்புகளை கற்று சிறப்பாக சொல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் காவலர் உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். தனித்தமிழ் இயக்கத்தின் வேர்களில் ஒருவராக கருதப்படுபவர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் தேவநேய பாவாணர் 79 வயதில் மறைந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைதான். தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலின் தந்தை தேவநேய பாவாணர். தமிழ் செம்மொழி ஆகணும், கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆகணும்னு சொல்லி முதல்ல குரல் கொடுத்து மீட்டிங் கூட்டம்